அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அகடாமிக் இயர் ஜூலை 2026-27க்கான யூஜி பிஜி அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் பற்றி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் மேக்ஸிமம் செப்டம்பர் லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது சிதம்பரத்தில் உள்ள ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல் ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேல்யூடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில பேர் என்ன பண்ணாங்க, 10th டைரெக்டாக எம்ஏ எல்லாம் எழுதினாங்க. அந்த டைமில் தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு உங்கள் யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இதை பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி பிஜி டிப்ளமா சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிற அதே யூஜி பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்னில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்று நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்கள் மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்போ வேணாலும் படிக்கலாம். என்னென்ன கோர்ஸ் இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மியூசிக்கல்ல சில யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எம்ஏ என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ எக்கனாமிக்ஸ், இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே இருக்குது. எம்ஏ இங்கிலீஷ், அடுத்தது எம்ஏ ஹிஸ்ட்ரி, இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. எம்ஏ சோசியாலஜி, இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. எம்ஏ தமிழ். அடுத்தது எம்எஸ்சி என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்எஸ்சி பாட்டனி இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம்,
எம்எஸ்சி சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது பிஜியில் மற்ற என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். எம்சிஏ யோகா இங்கிலீஷ் மீடியம். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது மியூசிக்கலில் பிஜி கோர்ஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சில டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சில கிரேட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு எலிஜிபிள் எனி டிகிரி எக்ஸப்ட் பி லிட்ரேச்சர் தமிழ். எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஆனால் நீங்கள் தமிழ் பேப்பர் பார்ட் 1 இல்லைன்னா பார்ட் 3 இதில் தான் ஒன்று படிச்சிருக்கணும். எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ இதுக்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிகாம், பிபிஎம், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிஏ கோஆப்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அண்ட் பிஏ பிஎஸ்சி மேக்ஸ் with 2 commerce subjects including accountancy. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் 4 year இன்டகிரேட்டட் கோர்ஸ், இல்லைனா எனி யூஜி டிகிரி வித் மோர் தென் 1 மெயின் சப்ஜெக்ட், அதாவது பார்ட் 3லையும் பார்ட் 4லையும் மேக்ஸ் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இதுக்கு எலிஜிபிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி வித் ஃபிசிக்ஸ் இல்லை மேக்ஸ், இல்லைன்னா பாட்டனி, இல்லைன்னா சுவாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் ஏ ஆன்சிலரி சப்ஜெக்ட். எம்எஸ்சி பாட்டனி இதுக்கு எலிஜிபிள் பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி அப்ளைடு பாட்டனி, பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி, பிஎஸ்சி பிளான்ட் சயின்ஸ் அண்டு பயோடெக்னாலஜி. எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி அனிமல் சயின்ஸ், பிஎஸ்சி அப்ளைடு சுவாலஜி, பிஎஸ்சி அட்வான்ஸ்டு சுவாலஜி அண்டு பயோடெக்னாலஜி. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு எலிஜிபிள் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி யோகா இதுக்கு எலிஜிபிள் எனி டிகிரி. அடுத்தது இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா எம்ஏ கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 4500 ரூபாய், செகண்ட் இயருக்கு 4000 ரூபாய். எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவுனா 4500 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 4000 ரூபாய். எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9500 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபாய். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 4500 ரூபாய். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 15000 ரூபாய், செகண்ட் இயருக்கும் 15000 ரூபாய். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 17000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 18000 ரூபாய். எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படின்னா 16000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 18000 ரூபாய். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 17000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 18000 ரூபாய். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 14000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 14000 ரூபாய். எம்எஸ்சி யோகா இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 12000 ரூபாய், செகண்ட் இயர் ஃபீஸ் 12000 ரூபாய். எம்பிஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ்
17,000 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இல்லாதவங்களுக்கு 14,500 ரூபாய், ப்ராஜெக்ட் உள்ளவங்களுக்கு 15,000 ரூபாய். அடுத்தது இந்த கோர்ஸுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஸ்பாட் அட்மிஷன், அதாவது டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லைன்னா போஸ்டலில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸ்பாட் அட்மிஷன் எங்கே போடுறது அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர், அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். அந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர் லிஸ்ட்டை வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். அட்மிஷனுக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போங்க, ப்ளஸ் ஜெராக்ஸ் ஒரு செட்டு கொண்டு போங்க. போஸ்டலில் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னா ஆன்லைனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் லிங்க்கு, அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி போஸ்டலில் அனுப்பி வைக்கணும். கூடவே வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் அனுப்பி வைக்கணும். என்னைக்கு வர சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். ஸ்பாட் அட்மிஷன்லேயோ இல்லை போஸ்டல்லையோ அட்மிஷன் முடிஞ்ச உடனேயே இமிடியேட்டாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. போஸ்டலில் பண்ணும்போது எந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னா தி டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், 608002, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 10th 11th 12th மார்க் ஷீட் வேணும், டிகிரி இல்லாட்டினா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும், டிசி வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 வேணும். அப்ளை பண்ண பிறகு உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணும்போது இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் தெரியும். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஓப்பன்லாம் இருக்கும். இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்மிட் பண்ணலாம், அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அங்கே உள்ள கோஆர்டினேட்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ கிளாஸ் நடக்குதோ அப்போ தான் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டரில் தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்லை ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்லை 3 இல்லை 4 இருக்கும். இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து, அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்டில் இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்டில் இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க.
லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசாக இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். ஆனால் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் கோர்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மேக்சிமம் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கோர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீஸில் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதையும் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே மாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 100% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்க வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கலாம். என்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், பார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட் ஆன்லைன் மோடில் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணாமலை நகர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர் போஸ்ட், சிதம்பரம். கடலூர், சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷன் கேம்பஸ், மஞ்சக்குப்பம், கடலூர். கள்ளக்குறிச்சி, டாக்டர் ஆர்கேஎஸ் சண்முகம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இண்டிலி, கள்ளக்குறிச்சி. மயிலாடுதுறை, ஏஆர்சி விஸ்வநாதன் காலேஜ், பனந்தோப்பு ஸ்ட்ரீட், சித்தர்காடு, நியர் ரயில்வே ஜங்ஷன், மயிலாடுதுறை. பன்ருட்டி, சங்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கடம்புலியூர், பன்ருட்டி. திண்டிவனம், சென்ட் ஆன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோட், திண்டிவனம். திருக்கோயிலூர், திருக்கோவிலூர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆசனூர் ரோட், திருக்கோவிலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம், பிஜி எக்ஸ்டென்ஷன் காலேஜ், சாலமேடு, விழுப்புரம்.